ஹாய்ங்க, உருளைக்கிழங்கு வச்சு சூப்பரான ஒரு குருமா தான் செய்ய போகிறோம். வாங்க எப்படி செய்யலாம் அப்படிங்கிறதையும் பார்த்துடலாம். ஸோ அதுக்கு வந்துட்டு ஒரு 2 உருளைக்கிழங்கு மீடியம் சைஸ் எடுத்து நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க. வாஷ் பண்ணிட்டு கட் பண்ணி வேக வச்சுருங்க. இது வேக வைக்கும்போது நீங்கள் கொஞ்சம் உப்பு போட்டிங்க அப்படின்னா அந்த உருளைக்கிழங்குலேயே அந்த உப்பு வந்து நல்லா இறங்கிடும். ஸோ இப்போ நல்லா வெந்துடுச்சு. இப்போ எடுத்துக்கலாம். இது தாளிக்கிறதுக்கு என்னென்ன வேணும் அப்படின்னா, ஒரு 2 பெரிய வெங்காயம் நல்லா ஸ்லைஸாக கட் பண்ணிக்கோங்க. 2 பல்லு பூண்டு, பச்சை மிளகாய், கருவேப்பிலை, கொத்தமல்லி, ஒரு சின்ன சைஸ் தக்காளி, அவ்வளோதான். அதுக்கப்புறமா 2 டேபிள் ஸ்பூன் கடலை மாவை தண்ணி ஊற்றி நல்லா கலந்து மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இப்போ வாங்க தாளிச்சிடலாம். ஸோ தாளிக்கிறதுக்கு ஒரு பெரிய கடாயை எடுத்துக்கோங்க. இதில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுட்டு கடுகு, உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு கொஞ்சம் தாராளமாக சேர்த்துக்கோங்க. ஸோ அப்போ தான் அது வாயில் கடிப்படும்போது சூப்பராக இருக்கும். ஸோ இது நல்லா செவந்து வரட்டும். அதோட கலர் நல்லா சேஞ்ச் ஆகும்போது நம்ம வந்து பச்சை மிளகாயும் கருவேப்பிலையும் உள்ளே சேர்த்திக்கலாம். இது கூட நம்ம வந்து கட் பண்ணி வச்சுருக்க பூண்டு சேர்த்திக்கலாம். இப்போவே நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் இது என்ன குருமா அப்படின்ட்டு. இதில் வந்து பூண்டு வந்து சில பேர் போட மாட்டாங்க. பட் நம்ம வந்து உருளைக்கிழங்கு, கடலை மாவுலாம் சேர்க்கும்போது பூண்டு சேர்த்துட்டோம் அப்படின்னா நல்லாயிருக்கும். ஸோ அந்த கேஸ் ட்ரபிள் எதுவும் வராது, அதுக்காக தான். இப்போது நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தை உள்ளே சேர்த்திடலாம். சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுருங்க. அந்த வெங்காயம் வந்து நல்லா அப்படியே ஒரு அந்த கோல்டன் ப்ரௌன் சொல்லுவாங்க இல்லையா, ஸோ அந்த அளவுக்கு வர வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. இது கூட உப்பு சேர்த்துட்டிங்க அப்படின்னா கொஞ்சம் சீக்கிரமாகவே வதங்கிடும். 2 நிமிஷம் மூடி வச்சுருங்க. ஸோ அதுக்கப்புறமா வெங்காயம் எப்படி வதங்கியிருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். பாருங்கள், கலர் அப்படியே நல்லா அப்படியே கண்ணாடி மாதிரி இருக்குது. இந்த ஸ்டேஜில் 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்திக்கோங்க. சேர்த்துட்டு நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா கடலை மாவு தண்ணி ஊற்றி, ஸோ அதை வந்து உள்ளே சேர்த்திடலாம். நீங்கள் சேர்த்துன உடனே தண்ணி வந்து உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அந்த அளவுக்கு உடனே மிக்ஸ் பண்ணிடுங்க. ஏன்னா அது உடனே கட்டிப்படும். ஸோ அப்படியே அடிப்பிடிச்ச மாதிரி ஆயிரும். ஸோ சேர்த்திட்டு உங்களுக்கு எந்த அளவுக்கு குருமா வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் வந்து தண்ணி ஊற்றிக்கோங்க. ஸோ நான் வந்து ஒரு 1.5 சொம்பு ஊற்றிருக்கேன். நீங்கள் உங்களுக்கு தேவையான அளவு பார்த்து ஊற்றிக்கோங்க. ஊற்றிட்டு உப்பெல்லாம் போட்டு கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு கொதிக்க விட்டுருங்க. ஸோ இது நல்லா கொதிக்கட்டும். ஸோ இந்த கேப்பில் நம்ம வந்துட்டு உருளைக்கிழங்கு வச்சுருக்கோம் இல்லையா, ஸோ அதோட தோலெல்லாம் எடுத்துகிட்டு நம்ம எடுத்து கொண்டு வந்துடலாம். நீங்கள் இதை முழுசாக போட்டாலும் சரி, இல்லை அப்படின்னா லைட்டாக அப்படியே சும்மா மேஷ் பண்ண மாதிரி பண்ணிங்க அப்படின்னா குட்டி குட்டியாக இருந்து அது இன்னும் நல்லா திக்காக இருக்கும். ஸோ நல்லா கொதிக்கட்டும். கொதிச்சதுக்கப்புறமா நம்ம வந்து எடுத்து வச்சுருக்க உருளைக்கிழங்கு அப்படியே உள்ளே சேர்த்திடலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. நீங்கள் ஒரு சிம்லேயே ஒரு 10 நிமிஷம் வச்சிங்க அப்படின்னா நல்லா அப்படியே அந்த உருளைக்கிழங்கு கடலை மாவுலாம் நல்லா மிக்ஸ் ஆகி சூப்பராக ரெடி ஆயிரும். அதுக்கப்புறமா நம்ம வந்து தக்காளி சேர்க்கலாம். பாருங்கள், நல்லா திக்காயிடுச்சு. இந்த ஸ்டேஜில் தக்காளி சேர்த்திக்கலாம். தக்காளி வந்து ஏன் சேர்க்குறோம் அப்படின்னா அது வந்து கொஞ்சம் கலர்ஃபுல்லாக இருக்கும். இன்னொன்று என்ன அப்படின்னா நம்ம வந்து உப்பு, காரம் மட்டும்தான் இதில் இருக்குது. ஸோ அந்த டேஸ்ட்னஸ் வரணும் அப்படின்னா ஒரு தக்காளி போட்டோம் அப்படின்னா அது நல்லா அப்படியே என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும். ஸோ அதனால் கண்டிப்பாக சேர்த்திக்கோங்க. சேர்த்துட்டு 2 நிமிஷத்தில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க. ஏன்னா அந்த தக்காளி வந்து அப்படியே கரைஞ்சிடக்கூடாது. லைட்டாக அந்த சூட்லேயே அது வந்து நல்லா அப்படியே சாஃப்ட் ஆகிடும். அவ்வளோதான். ஃபைனலாக கொத்தமல்லி, கருவேப்பிலை தூவி இறக்கிடுங்க. இறக்கிறதுக்கு முன்னாடி லைட்டாக பெருங்காயத்தூள் மட்டும் சேர்த்துட்டு அப்படியே மூடி வச்சுருங்க. அதுக்கப்புறமா ஓப்பன் பண்ணி பாருங்கள், அவ்வளோ சூப்பராக இருக்கும். பாருங்கள், பெருங்காயெல்லாம் போட்டு ஆஃப் பண்ணி ஒரு 2 நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணி பார்த்தா எப்படி இருக்குன்ட்டு. ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.